Dear students, now I am going to give you a very brief introduction about graph. Graph வந்து 46வது क्वेश्चन உங்க ரெண்டு क्वेश्चन வரும். அதுல 10 மார்க் क्वेश्चन அது. கிராஃப் ஏற்கனவே நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிட்டு இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரபோலா கிராஃப் ஒன்னு. பாரபோலா கிராஃப்னாலே உங்களுக்கு தெரியும் அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதாவது any equation of the form இருக்கு பாரு ax square plus bx plus c is equal to 0 ன்றதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். புரியுதா சார்? ax square plus bx plus c is equal to 0 ன்றதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ரைட். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரெண்டு ரூட்ஸ் உண்டுன்றது தெரியும். அந்த ரூட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி யூசிங் கிராஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, that is அந்த சொல்யூஷன் டு தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி யூசிங் கிராஃப் கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்மளுக்கு क्वेश्चन. இது ரொம்ப சிம்பிள். இந்த ax square plus bx plus c is equal to 0 என்ற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை இத கிராஃபா போடணும்ன்றதுனால கிராஃப்னு சொன்னால x இருக்கணும் y இருக்கணும். அதனால we have to draw the graph y is equal to ax square plus bx plus c. இந்த மாதிரியான ஃபார்மட்ல எடுத்துக்கணும். y is equal to ax square plus bx plus c என்ற ஃபார்மட்ல எடுத்துக்கணும். இது வந்து ஒரு பாரபோலா கிராஃப். இந்த பாரபோலா கிராஃப் இப்போ x க்கு டிஃபரண்ட் வேல்யூஸ் கொடுப்போம். x க்கு வேல்யூஸ் கொடுக்க நமக்கு என்ன வேல்யூ வரும், y வேல்யூ வரும். அப்ப x வேல்யூ y வேல்யூ வச்சுட்டு நம்ம என்ன சார் போட்டுருவோம், கர்வ போட்டுருவோம். இந்த கர்வானது x ஆக்சிஸ் எந்த இடத்துல கட் பண்றது இருக்கு பாருங்க, அதுதான் சொல்யூஷன் டு திஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அந்த பாரபோலா வந்து ஓபன் அப்வர்ட். இதுவே x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ் வந்துருச்சுன்னா அந்த பாரபோலா இஸ் என்ன சார், ஓபன் டவுன்வர்ட் ஆர் இன்வெர்டட். இன்னொரு தடவை சொல்றேன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னாலே ax square plus bx plus c is equal to 0. இதுக்கு ரெண்டு ரூட்ஸ் உண்டு. இந்த ரெண்டு ரூட்ஸ் யூசிங் த ஃபார்முலா -b plus or minus root of b square minus 4ac by 2a ல எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும். அதையே தான் நம்ம யூசிங் கிராஃப் போடணும். இதை யூசிங் கிராஃப் போடணும்ன்றதுனால நம்மளுக்கு x வேணும் y வேணும். அதனால தான் நம்ம இந்த கர்வை நம்ம எப்படி எடுத்துப்போம் சொன்னா y is equal to ax square plus bx plus c ன்னு எடுத்துப்போம். இதுக்கு x க்கு டிஃபரண்ட் வேல்யூஸ் கொடுப்போம். x க்கு டிஃபரண்ட் வேல்யூஸ் கொடுக்க நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும் சார், y வேல்யூ வரும். அப்ப x வேல்யூ y வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. x க்கு டிஃபரண்ட் வேல்யூஸ் கொடுக்க y வேல்யூ வரும். புரிஞ்சுதா சார்? இப்ப இந்த x வேல்யூ y வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிளாட் பண்ணுவோம். பிளாட் பண்ணன்னு சொன்னா இது வந்து அந்த கர்வானது x ஆக்சிஸ எந்த இடத்துல கட் பண்றதோ அதுதான் சொல்யூஷன் டு திஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா இருந்ததுன்னா அந்த பாரபோலா ஓபன் அப்வர்ட் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதுவே x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவா இருந்ததுன்னா x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் தான் a பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அந்த பாரபோலா ஓபன் அப்வர்ட். இதுல a நெகட்டிவ் வந்துருச்சுன்னா பாரபோலா இஸ் இன்வெர்டட். இது x ஆக்சிஸ கட் பண்ற இடம் தான் சொல்யூஷன் டு திஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கிளியர்? நம்ம ஒரு கணக்கா போடுவோம். draw the graph of y is equal to 2x square. draw the graph of y is equal to 2x square. இது quadratic equation தான். Because quadratic equation நாலே highest degree in that variable is 2. x square na degree 2. இது x square உடைய coefficient பாசிட்டிவா இருக்கிறதுனால அந்த பாரபோலா ஓபன் அப்வர்ட் தான். இப்ப கரு போடலாமா? ரைட். x க்கு வேல்யூஸ் வந்து -3 to +3 கொடுக்கிறேன். -3 -2 -1 0 1 2 3. நம்மளுக்கு என்ன வேணும், x க்கு டிஃபரண்ட் வேல்யூஸ் கொடுக்க நம்மளுக்கு என்ன y க்கு வேல்யூ கிடைக்கும். அதுக்கு முதல்ல x க்கு வேல்யூ கொடுத்தோம்னா x ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டான் பாரு. -3 the whole square 9 -2 the whole square 4 -1 the whole square 1 0 square is 0 1 square is 1 2 square 4 3 square எவ்வளவு சார் 9. ஆனா நம்மளுக்கு கணக்குல 2x square இருக்கு. அப்ப x square இதுதான் x square. x square 2 ஆல பெருக்கணும், 9 2 ஆல பெருக்கினா 18. so 2x square is 18. 4 2 ஆல பெருக்கினா 2x square 8. 1 2 ஆல பெருக்கினா 2, இதான் 2x square. 0 2 ஆல பெருக்கினா 0. 1 2 ஆல பெருக்கினா 2. 4 2 ஆல பெருக்கினா 8. 9
4 2ஆல பெருக்கினா 8, 9 2ஆல பெருக்கினா 18. புரிஞ்சுதா சார்? அப்போ y is equal to 2x square. இன்னொரு டேபிள் போட்டுக்கலாம், x y. அதுதான் பாயிண்டா அங்க அழகா போட்டிருக்கேன் நான். -3 -3னா y வேல்யூ 18, -2னா y வேல்யூ எவ்வளவு 8, -1னா y வேல்யூ எவ்வளவு 2, 0னா y வேல்யூ 0, 1னா y வேல்யூ 2, 2னா y வேல்யூ 8, 3னா y வேல்யூ 18, 3னா y வேல்யூ 18. இதுதான் சார் பாயிண்டா போட்டிருக்கேன் பாருங்க. -3, 18 இதை போட்டிருக்கேன் பாரு. -2, 8, -1, 2, 0, 0, 1, 2, 2, 8. இதுதான் சார் இந்த கிராஃப் ஷீட்ல போட்டிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி வச்சுருக்கேன்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 2 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். தட் இஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட். எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி வச்சுருக்கேன்? 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட். இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ். 0, 1, 2, 3, 4, -1, -2, -3, -4. ஒய் ஆக்சிஸ் 2, 2 வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன சார்? -3, 18, -3, 18, -3, 18. அடுத்தது -2, 8, -2, 8, 8க்கு நேரம் பார், 8க்கு நேரம். அப்புறம் என்ன சார்? -1, 2, -1, 2, 0, 0, 0, 0. அடுத்தது 1, 2, 1, 2. அடுத்தது 2, 8, 2, 8, 8க்கு நேரம் பார், 3, 80. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் அப்படி ஸ்மூத் கர்வா ஜாயின் பண்ணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் ஸ்மூத் கர்வா ஜாயின் பண்ணும். என்ன சார்? -3, 18, -2, 8, -2, 2, 0, 0, 1, 2, 2, 8, 3, 80. இதுதான் ஸ்மூத் கர்வா அப்படியே ஜாயின் பண்ணா நம்மளுக்கு பேரபோலா கிராஃப் வந்துடும். புரிஞ்சுதா சார்? இதுவே எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவா இருந்ததுன்னா, அதாவது y is equal to -x ஸ்கொயர்னு வச்சுக்கோ. இந்த கிராஃப் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி இருக்கும். y ஆக்சிஸ், x ஆக்சிஸ், இந்த கர்வ் இப்படி இருக்கும். இதுதான் இப்படி இருக்கும். புரியுதா சார்? y is equal to x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ் வந்துட்டுனா பேரபோலா எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் நானு. ஓப்பன் டவுன்வர்ட். x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ் வந்துட்டுனா பேரபோலா அப்படி இருக்கும். x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ் வந்துட்டுனா பேரபோலா அப்படி இருக்கும். x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ் வந்துட்டுனா பேரபோலா அப்படி இருக்கும். இது x ஆக்சிஸை கட் பண்ற இடம் தான் சொல்யூஷன் டு தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கிளியர் சார்? அண்டர்ஸ்டாண்ட்?